அங்கே கட்டிக்கிறேன் இன்னும் நியாயமா இது பூபதி வாங்கண்ணா வணக்கம் என்னடா பையா பாப்பா குள்ளமாந்தாலும் கும்பிடுங்க கிட்ட வந்தா கம்முடுங்க 3 வாயில நின்னுக்கும் போய் பாரு உன் நிலைமை என்ன ஆகுது பாரு அந்த 34 கம்பி அப்படியே வீணா போடும் ஞாபகம் வச்சுக்க அதுகிட்ட மட்டும் போகாத கிட்ட வராது யாரு பாப்பா பூடு கலர் வருது புளு கலர் நீல கலர்ரா புளு கலரேம்மா புளு கலர் சூப்பரா இருக்கற தம்பி பூபதி டேய் என்னடா சரி பண்ணு தம்பி குடிதில குனிந்திருக்கிற குருவமா துணி கொஞ்சம் தூக்கமா எது தூக்க மாட்டோமா போமா அவனை கேட்க முடியாது இதுக்குதான் வந்துக்கணும் வா தம்பி பூபதி வாங்க ஐயா வணக்கம் கோடி வணக்கம் 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 ஐயோ 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 சிவா சிவா பாப்பா கண்டிப்பா 6 மணிலாம் உன் தாலியா சரி இது எனக்கு பொம்னாட்டி கால அடிபட்டாதான் போய் பொங்கி போடுவாங்க பொம்பளை கால அடி வாங்காத ஆளு யாரும் ஒரு ஆளுக்கு இவன் என்ன பண்ணா தெரியுமா அம்மா 10 நாள் ஆட்டு ஆடிட்டு வீட்டுக்கு போறாங்க இல்ல நீ மட்டும் அண்டா அணைச்சு 10 நாள் ஆடிட்டு வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள பூந்தான் பாரு கொண்டாடி சொல்லிட்டு மருமகளை கட்டி பிடிச்சா மாதிரி 8 தொடப்பு கட்ட 2 பல்ல புடுங்கணும் நீ கட்ட 2 பல்ல ஆமா கட்டின பல்லு போடா மாமா நீயே கேவா வாமா வா டூட்டி போவா மூணு காசு தம்பி தெரிஞ்சு போச்சு அவனுக்கு ஆமா எனக்கு தெரியாத இருக்குமா நீ இன்னும் தெரிஞ்சு போச்சு ஆமா அம்மா உனக்கு வணக்கம் வைக்க நானும் தான் வச்சுக்கிறேன் என்னென்ன வைக்கிறேன் வணக்கம் வச்சுக்கிட்டேன் ஐயோ ஐயோ வணக்கம் வச்சுட்டேன் பாப்பா ஆண்டவன் ஆள ஒரு குத்துறதுடா தம்பி சரி பாத்தோடி சொல்லுங்க எப்பப்பட்ட சபை இது லட்சுமி கலச பரிந்த சபை லட்சுமி ராஜ்மு சபை ஆமா ஆமா தம்பி இந்த சபை எதனால் கூடப்பட்ட சபை இது இது 3ஆம் தேதிக்கு முன்னிட்டு புரட்டாசி மாதம் 2ஆம் தேதிடா புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி முன்னிட்டு அந்த ஐயாவுக்காக எம்பெருமானுக்காக பகவானுக்காக இந்த இரவு நாடகம் அந்த எம்பெருமான் பாதத்திற்கும் பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் கோடி வணக்கம் அம்மா வணக்கம் என்னுடைய வணக்கம் சொல்லுமா விளக்கமா நல்லா காட்டு காட்டினாதான் பாப்பீங்களா ஆமா ஆமா குணத்தை காட்டு இதுக்கு விளக்க என்னன்னா ஆத்துல மேய்த்தோ அசரை அதை பிடிப்பதோ நாரை அதை வச்சு சாப்பிடறதும் பாறை ரை பிடிச்சு ரை மேல வச்ச ரையத்துனா ரை அரிமான விளக்க சொன்னடியம்மா இது மாதிரி யாரும் சொன்னது மேல கை வைக்காத பேசணும் சரி ஓடியா ஆமா நீ மேல கை வைக்க
ஒருத்தவங்கள பொம்பளை வந்தா ஒரு அச்சம் மடம் என்ன மாரி நல்ல பேர் எடுக்க மாட்டாங்க. சிவா சிவா ஐயா பெருமாளே நீதான் கூலி கொடுக்கணும் எனக்கு. ஏய் 13 வருஷம் ஆகுது முடி வெட்டி. ஆமா எப்ப கொடுத்தாலும் அவருக்கு தான். அவருக்கு கூலி போய் கூட்டி வருவேன். ஆமா. திருப்பதி போனாதான் வேற எங்கேயும் கொடுக்கறது கிடையாது முடியும். தம்பி சுமத்திரை எங்க வழக்கமா விட்டு வந்தேன். வழக்கமா படிச்சு விட்டேன். ஏய் நான் யாரா இருக்க பண்ணவன் தெரியுமா? ஓஹோ. ஏய் வாசு தேவருக்கும் தேவகி ரோஜிக்கும் நாங்க பிரச்சனை வெள்ளிகளோ போது வேறு. அடேயப்பா நீ போலாம் பாரு. அம்மா ஒப்பாதா? ஆமா வா ஓ போட்டு போலாம் வா. நான் வரேன். ஏய் ஆமா ஐயா கொட்டால அம்மா ஒப்பாதா? ஏய் கொட்டால பாரு. ஒன்பதா போய். ஓஹோ. ஆமா ஒன்பதாவது பிள்ளை. ஆமா ஓஹோ. ஒன்பதாவது பிள்ளை அப்படி தம்பி 9 பிள்ளை பிறந்து என்னுடைய மாமன் இருக்கின்றாரு. தாய் மாமன் கம்சன் நாய்க்கனுக்கு உள்பட்டு மாண்டவர் போக மீண்டவர் 4 பேர் தான். ஓஹோ. மீண்டவர் போக மாண்டவர் போக மீண்டவர் 4 பேர். ஆனா யாரா தெரியுமா? பெரியண்ண பலராம சக்கரவர்த்தி 1, நடன கோபால கண்ணன் 2, இரண்டாவது அண்ணன் கோபால கண்ணன், 3வது சாத்தகி, 3வது சாத்தகி, 4வது நானே. சுபத்திரை. அந்த 3 பேருக்கு நான் வெட்டி 3 பேருக்கு நான் வெட்டி 3 பேருக்கு நான் வெட்டி 3 பேருக்கு ஏ அப்ப 3 பேர் எங்க உட்காருங்க? அப்ப 3 பேர் ஒரு மாத்தி மாத்தி வைப்பாருவேன். குபேர பொன்ராஜ ஈஸ்வரன் ஜெயிப்பாங்க. அவங்களா கூட பேர் உனக்கு வைக்கிறாங்களா? வச்ச மாத்தி மாத்தி வைப்பாங்கன்னா தப்பா சொல்லலாம். 3 பேரு எனக்கு வருஷம் வைப்பாங்கன்னு சொல்லி 3 பேருக்கு அது நான் விவரமா கேக்குறேன். இந்த 3 பேர்ல யாரு உனக்கு முதல்ல வைப்பாங்க? பெரிய அண்ணன் முதல்ல வைப்பாரு. ஏய் மனோ, பெரிய அண்ணன் முதல்ல வைப்பாரு. பெரியண்ண வைப்பாரு. அவர் ஆள முடியல நடுவண்ண வைப்பார். நடுவண்ண முடியல சின்னண்ண வைப்பார். அப்படி 3 பேர் வைக்கிற எதிர் வீட்டுக்கார நான் வைப்பேன். கந்தருக்கு வேலை கொடுக்காத. பாரு பையா. ஏய் அந்த அம்மா எரிக்கே ஒத்துக்கல. தம்பி பூபதி அப்படி பிறந்து நான் யாரை திரு கல்யாணம் செய்துமா தெரியாதா? யாரு? அந்த தாண்டா அவன் எப்படி? யாரு? பாண்டவர் 5 ராஜாக்களில் ஐயோ ராஜாக்கள். ஜெர்மனிக்கு நடிப்பேன். ஓஹோ. அவன்தான் விஜயகாண்டிபன். விஜயகாந்தி. முதுகிலே பின்னழகி, அழகு. முதுகிலே வெச்சரகை. வெச்சரகை, பல்லில் பச்சரகை, பச்சரகை. பாதத்தில் செந்தாமரை, செந்தாமரை. தோளில் திருப்புமாலை, தொப்பில் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும். நயனவில் பார்வை, பார்வை. காலத்தில் காந்தி. கரத்திலே காட்டிவோம். பேர்பட்ட மன்னவனை திருமணம் செய்து திருமணம் செய்து எத்தனை புள்ள இருக்குதுன்னு கேள்றேன். அம்மா பணம் தண்ணி அடி. ஏய், தம்பி அண்ணவரை கல்யாணம் பண்ணி தம்பி அவரு நானும் கூடி குழாதி ஒரு பிள்ளை பெற்றிருக்கின்றோம். ஓ பையனா? அம்மா பரவாயில்ல. நம்ம பையன் எத்தனாவது படிக்கிறான்? நம்ம பையனா உனக்கு எனக்கு ஜாயிண்டா? அது இருக்குதா செத்துச்சா? ஐயோ ஐயோ கரும்பு கண்ணாடி இருக்கிறான் பையன். வாய வைக்க. ஏய் 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 தீபாவளிக்கு வந்த கோய், ஓ தீபாவளிக்கு வந்த அம்மா தீபாவளிக்கு வந்த கோயமா வாய் வாய். அதுக்கு என்ன பண்ணன்ற? அவன் தீபாவளிக்கு வந்த கோய் என்ன விடுவாங்களா? ஐயோ ஐயோ என் பையன் செத்தா போடுறியா? வாய வைக்க. தம்பி தம்பி என் பையனு நானும் சந்தோஷகரமா இருக்கணும். ஆனா எங்க வீட்டுக்காரி எங்க அக்கா இருக்காங்களே பாஞ்சாலி, அனைவர்களும் மன சென்று விட்டார்கள். மன சென்று விட்டார்கள். அதனால என்னுடைய மகனை வைத்துக் கொண்டு நான் எங்க இருக்க தெரியுமா? ஆனகுண்டி பத்திரத்துல இருக்கேன். ஆமா நிருபம் 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 எங்கிருந்து வருகிறது? சுடுகாட்டுல இருந்து வருவோம். நிருபம்
அங்கிருந்து ஏன் ஏங்குது? உங்க அக்கா பாஞ்சாலி எழுதிய நிருபம். ஓ, எங்க அக்கா பாஞ்சாலி. கௌமலை. திரௌபதி. ஆமா. என்ன தெரியுமா? ஆ. மகாராஜ திருமா காக்கரமூர்த்தியே இந்திய அக்கா பாஞ்சாலிக்கு எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால் எவ்விதம் என்றால் ஏய் ஆ. 12 ஆண்டு காட்டில் இருந்தபடியால் அந்த கங்கா கௌரிக்கு ஒரு முறை ஆஹா. கங்கா கௌரி பூஜை செய்வது வழக்கம். ஆனா வடத்திலே இருந்து விட்டோம். அதனால 12 ஆண்டு அந்த கங்கா கௌரி பூஜை நின்று விட்டது. இன்று நாட்டில் வந்திருக்கிறோம். ஆமா, ஆ. நாட்டில் இருக்கின்றோம். ஆமா. கங்கா கௌரி பூஜை செய்ய போகிறோம். அதனால் இந்த கடிதத்தை கண்ட தங்கைகள் அனைவரும் ஒப்பாக சேர்ந்து வர வேண்டும். உபலாவியம். அக்கா பேர் மன்னன் பிழைக்க மாங்கல்ய நிலைக்க கங்கா கௌரி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு உங்க அக்கா நிருபம் வந்திருக்கிறேன். நான் தான் போஸ்ட்மேனே. ஒரு பேருக்கு நிருபத்தை கொடுத்துட்டு வரணும். ஒரு 500 ரூபாய் கொடு, நான் போய் வரேன். நான் கொடுக்குறேன். நீ செஞ்சு மறுபடியும் தங்க இருக்கிறா பாரு. யாரு? நாகக்கண்ணி. எங்க அக்கா. அக்கா. உடனே நான் போயிட்டு வரப்போ சுபத்திரை அக்கா வர வைக்க நாக கண்ணி தர்ப்பா.
ஐயா. வணக்கம் 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 ஆகட்டும்மா. ஆளை பார்த்தா விளக்க தெரியுதா? விளக்கமா சொல்லுங்கம்மா. சபையை பார்த்தாயா? லட்சுமி கலாசிய பரிந்து சபை. லட்சுமி ராஜ்யம் ஒரு சபை. ஆமா, இது என்ன ஊருப்பா? இது மேடவாக்கம் சேர்ந்த ஆ, ரங்கநாதபுரம். ரங்கநாதபுரம். ஆமா. இது எதுக்கு தெருக்கூத்து வச்சிருக்காங்க? இதோ இரண்டாம் தனியை முன்னிட்டு ஆ, பெருமாள் சுவாமியை வழிபட்டு ஆ. இந்த இரவு தெருக்கூத்து வச்சிருக்காங்க. ஆமா, ஆமா. சபையில அமர்ந்திருக்கக்கூடிய ஆ. அனைவருடைய பாதத்திற்கும் ஆமா. வாதியார் அவர்களுக்கும் ஆ. நாடகதாரி அனைவருக்கும் ஆமா. இந்த சிறுவன் ஒரு கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் நாகக்கண்ணி தெரியுமா? நாகக்கண்ணி நாகக்கண்ணி ஆமா. நாக உலகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆ. நாகராஜனுக்கும் ஆ. என் தாய் நாகவல்லிக்கு பிறந்த ஆஹா. என்னுடைய பெயர் பெயர் இலூபி நாகக்கண்ணி. இலூபி நாகக்கண்ணி. ஜுலூபி நாகக்கண்ணி தெரிஞ்சுக்கணுமா? நாகக்கண்ணி ஆஹா. யார கல்யாணம் செய்ய தெரியுமா? யாரு? உளுவிடா, கண்ணுக்கு. ஜுலூபி தாண்டா. ஜுலூபி அகஸ்தியாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய கூடிய. பாண்டு மகாராஜனுக்கும் ஆ, ஆ. குந்தி மாத்திரி இரு தேவிக்கும் ஆ. பிறந்த ஆ. ஆனால் அழகு மன்னன் ஆஹா. அர்ஜுன பெருமான திருக்கல்யாணம் செய்து ஆ. ஒரு குழந்தையை பெற்று எடுத்துட்டு தம்பி. ஓஹோ, புள்ளைய பேசிட்ட. ஆ. அந்த புள்ள பேரு என்னமா? அரவபாலன். ஓஹோ, அரவான் அரவப்பான். என்றும் இரவான். ஆஹா. அரவபாலன். ஆஹா. இன்னைக்கு என்ன தெரியல. ஆஹா. அக்கா அழைச்சிருக்காங்க. ஆமா. ஓடியா. அம்மா. அக்கா வந்தாளா? நாகக்கண்ணி. சரி பாக்குறேன். ஆயிட்டு வந்து விட்டோம். கேக்கு பாதன குடி. அக்கா ஏற்று வைடா அக்கா. ரேட்டு வச்சு. ஓ அகாடி, அகாடி. அக்காடி. ரங்கா சுபத்திரா. என்ன ஒண்ணு உனக்கு உங்க அக்காவுக்கு கொண்டாடுக்கு உனக்கு ஏய். கொண்டாடுக்கு கொண்டாடுக்கு குணாழகி. அம்மா அன்பா பேசுவது தெரியுமா? அதுதானே. என்ன ஒண்ணு என்கிட்ட இருக்கிற அன்பு யாருகிட்ட இருக்காது தம்பி. என்ன ஒண்ணு உங்க அக்கா எப்பவுமே காமிங் பட்டுது முகத்தை நல்ல முகத்தை காமிக்க மாட்டாங்க. எந்த நேரமும் அப்படியே எரிபிரின்னு பேசினே இருக்குது. சரி நீங்க காமிக்க சொல்லிட்டு போ. அதுதான் நான் உனக்கு வேலைக்கு வரட்டுமா உங்க அக்காவுக்கு வேலைக்கு போட்டுமா? ஏப்பா, நீ எனக்கு வேலைக்கே வர வேணாம் போ. வேலைக்கு வைக்காத ஏன்? மா என்ன பெற்ற தாய்க்கு மேலாய் வந்த இந்த ஸ்டூல தானே தூக்க சொல்றேன். ஏன்டா பாவாடை தூக்க போற? அடியாரும்பு மல்லிகை கதம்பரத்தினே பாதம் படிந்தபடியால் என் குற்று வாழ உனக்கு காசு வாங்கணும். ஆமா உங்களுக்கு நிறுவனம் வந்ததா? வந்ததுமா மேக பாஞ்சாலி அக்கா பாஞ்சாலி அக்கா நிருபம் வந்தது. ஆமா. இந்த கங்காதரி கங்காதேவி பூஜை செய்வது வழக்கம். ஆ. 12 ஆண்டு ஒரு ஆண்டு மன்னன் பிழைக்க
ஓ ஆமா மாங்கல்ய மாங்கல்ய கங்கா கௌரி பூஜை செய்வது வழக்கம். ஆனா இந்த தினத்திலே அந்த பூஜை செய்ய வேண்டுமா? 12 வருஷமா செய்யவில்லை வனவாசம் போன காரணத்தால இப்ப உபநாயகத்துல இருக்குதா நிருபம் வந்திருக்குது பூஜை செய்யறதுக்கு. அக்கா பாஞ்சாலி எடுத்திருக்காங்க. 12 வருஷமா பூஜை நின்று போச்சா? அதனால உங்க வீட்டுக்கு வரணும். அதனால இப்ப யாரு போயிட்டு வரணும்? ஓ அக்கா அக்கா பாக்கண்டா பாஞ்சாலி இருந்தா உடனே ஏமா மொத்த பேர் வந்துட்டாங்க. 8 பட்டத்திரிகள் வந்துட்டாங்களா? 3 பேர் வந்துட்டாங்க. உன்னை பாக்கிறதுக்கு எம்மா நேரமா போகும். தங்கியமா இல்லடா நின்னுக்கிறாங்க. அது எனக்கு வரமாட்டேங்குது. அக்கா அண்ணே சுபத்ரா அக்கா நீ கட்டுற பாக்கே ஐயோ கண்ணே இதோடியா வாங்கிருப்பாய் உங்கள் செத்துவடி பாக்கியம் ஆகட்டும் அக்கா எந்த காரணம் என்ன காரணம் ஏன்னா பங்காள் செய்த சூழ்ச்சியால் கங்கா கௌரி பூஜை நின்று போய் விட்டது. மன்னன் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்க கங்கா கௌரி பூஜை செய்ய வேண்டும் வந்து விட்டது. அதனால்தான் உங்களை அழைத்தேன். எங்களுக்கு நிருபம் அனுப்பினேன். அனைத்து தங்கமாரும் வந்துட்டாங்களா? அனைத்து பேருக்கும் நிருபம் அனுப்ப சொல்லி நம்ம வந்திருக்காம மந்திரி போஸ்ட் ஆபீசர் மொத்த பேருக்கும் அப்படியே நிருபத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். தம்பி இன்னும் மேகலோகத்தில் இருக்கக்கூடிய மின்னல் ஒளியும் பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய காண நீ எங்க நாட போய் கொடுத்த நிருபம் அந்த பூலோகத்துக்கு மட்டும் போறதுக்கு ரொம்ப பாதாள உலகம் போறதுக்கு என்னமா மழை வரும் பார்த்தா இந்த பூமியை எப்ப வெடிக்குன்னு பார்த்தா உள்ள போலான்னு பார்த்தா இன்னும் ஒரு ஆளு ஒரு மழை இல்ல. அந்த பூமி ஊறி வெடிக்கவே இல்லை. மழை இல்ல. அதான் பூமி ஒரு ஊறி வெடிக்கவே இல்ல. அப்படியே தேடின்னு வரும்போது ஒரு தாத்தா ஒரு 80 வயசு இருக்கும். அந்த தாத்தா ஒண்ணு விட்டார் பாரு. அந்த பூமி உள்ள போன சரசரன்னு நிருபத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த ஒண்ணுக்கு வழியாலே பாதாள உலகம் போயிட்டேன். ஆனா இப்ப திருப்பி காஞ்சி போச்சு. அவன் வருவாளோ வரமாட்டாளோ தெரியல. மழை வந்தாதான் அந்த மாதிரி கேவலம் பார்க்கணும் விடணும். சரி அதனால நிருப போய் குடுத்துட்டு வாங்க. அதான் அந்த பூ நான் வச்சாதான் நிற்கும். இப்ப வைக்கிறேன் இரு. ஐயா ஓ நல்லா கஷ்டமா இருக்குடா. வந்தா விடியா நல்லா பையா வணக்கமே வைக்கல நல்லா இருந்தா. ஆமா அக்கா ஒரு மணி கட்டலை அக்காவே வர சொல்றான். அக்கா ஓக்கா நாங்க வந்து விட்டே அக்காடி கூப்பிடு. காரணம் பகவதி மன்னன்
மன்னன் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்க கங்கா கௌரி பூஜை செய்யத்தான் உங்களை அனைவரும் நிருபம் வச்சேன். நீங்க நமக்கு தாலியா இருக்குதா? வாயில பூஜை செய்ய முடியாது. அதெல்லாம் ரைட் விடு என்ன பண்ணோம்? எல்லாம் ஒண்ணா குடிக்குமே அதான் அடிச்சேன். மனோ இன்னொருத்த வந்து பாப்பா எடுத்து பாப்போம். நான் போய் கூட்டிட்டு வரேன். போலாம் தான் போனா அதுவே வண்டி பஞ்சா போக முடியல. ஏம்மா என்னப்பா நிருபம் வந்திருக்கிறது. நிறுவனம் வந்திருக்கா? இந்த நிருபத்தை எப்படி படிக்கணும்னா இந்த நிருபத்தை நீ கீச்சிட்டு படிக்கிறியா இல்ல படிச்சுட்டு கேட்கிறியா? நான் பாத்துக்கிறேன் எப்படி படிக்கணும்னு தெரியுமா? அந்த நிருபம் ஒட்டி அனுப்புவோம் இல்லையா? ஆமா. அந்த புருவத்தை ஒட கீச்சாதான் அப்புறம் எடுத்து படிக்க. சரி கீச்சு தான் பாக்குறேன். புருவத்தை கீச்சிட்டு தான் பாக்குறேன். அதே ஓ இதை பார்த்தா கண்டிப்பா யாரோ படிச்சவங்க தான் எழுதிக்கிறாங்க. அது பச்சை எழுதிருக்காங்க. அடி மங்கை எந்த யாரா அதேதான் அம்மா நீ பிரிச்சு படிமா. சரி 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 சரி. ஓ மனோ ஓ இதை வாசித்து பார்க்கும் போது இருக்காங்க. அதான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கங்கா கௌரி பூஜை செய்வது வழக்கம். ஆனா இப்ப 8 வருஷமா காட்டுல இருந்தாங்க. அதான் இப்ப நாட்டுல உபலாயத்தில் இருக்காங்க, வந்திருக்கிறாங்க. இப்ப கங்கா கௌரி பூஜை செய்ய வேண்டும். மன்னன் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்க 8 பெண்களும் வரணும். 8 பட்ட சிறு வரபடி உத்தரவு. ஆமா ஏண்டா ஓ இன்னைக்குதான் எல்லாம் பூஜைக்கு போறோம், பூஜைக்கு போறோம், பொங்கல் வைக்க போறோம்னு எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அடவுல கிடந்த நகைலாம் எடுத்து அடவுல வச்ச நாங்க போறாங்க மூட்டை போட்டு வருவோம். தரமா மாட்டிட்டு வருவா. ஆனா இந்த கோலத்துல நீக்கிற போனா என்ன பேசுவாங்க? அதை விட எல்லாருக்கும் பதில் சொல்லலாம். எல்லா தங்கச்சாக்காவும் பதில் சொல்லலாம். இந்த எங்க சின்ன கேக்குறா பாரு போகுது. ஏய் ஏன்டா அந்த மேல மீற வாங்குறீங்க? போன போதா அவளுக்கு பதில் சொல்லவே முடியாது. அவ ரொம்ப கோபக்காரியா இருப்பா. சரி இருந்தாலும் கோவாத விட்டாலும் என்ன நினைப்பாங்க? நம்ம கூப்பிட்டு மரியாதை கொடுத்து வரல பாருன்னா அக்கா பாஞ்சாலி தவிர நினைக்கும். ஆமா அதனால இப்ப உப்பலாய போலாமா? கண்டிப்பா போகலாமா? அக்கா அக்கா அந்த பொண்ணு
ஏன் இவ்வளவு நேரம் வருவதற்கு என்கிட்ட காட்டு பாரு கோவம். அந்த கோவத்தை அவகிட்ட காட்டாத. பின்ன நான் சொல்றது கேளு. ஏன்னு கேட்டா அவன் சின்ன தங்கை அவன். உன் கோவத்தை அவகிட்ட காட்டினா பயந்துடுமா? அவ பயந்து அவ அறியாத பொண்ணு அவகிட்ட பொறுமையா பேசுறீங்க. இருக்கட்டும், நான் பாதாள லோகத்துக்கு நானே பட்டுன்னு வந்துட்டேன். அவன் மேல லோகத்துல பட்டு எகிரி குதிக்கிறேன். ஒரே இடத்துல நீ பாதாள உலகத்துல எம்மா நேரம் ஆச்சு நேரம் நடி பண்ண ஏண்டி பாப்பா ஏன்னா வரலாம் தான் பார்த்தேன். இந்த பூமி வெடிக்கு பார்த்தா வெடிக்கல. இந்த வயசான கிழவன் ஒருத்தன் கொண்டு போட்டான். ஓடியாந்தான் உன படுன்னு வெடிச்சது பாரு. அந்த கேப்ல பூந்து வந்துட்டேன். அந்த மூத்த ராட்டம் நானே பட்டுன்னு வந்துட்டேன். என்ன போய் சொல்றேன். அக்கா என்னக்கா சின்னக்கா எங்க இருக்காங்க? போகல பாப்பா மேலதான் ரொம்ப கோவத்துல ஆளை காணவே. சின்ன தங்கை எப்போது வருவாரு ஆளை காணவே. அவனு ரொம்ப கோவத்துல போக நூடுல்ஸா பிரியாணி அது எங்க அக்கா நின்னுங்கிற வாட்டமே சரியில்லையா? விட்டுட்டு தின்றீங்களா? தின்னுங்க. ஐயோ எங்க அக்கா ரொம்ப கோவமா இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? பால் குடிச்சு எக்கா ஏன் உங்க காலை சும்மா அகலமா வச்சுக்கிருக்காங்க? எக்கா கொஞ்சம் காலை நெருக்கி வை. ஓ ராணியம்மா, அதனுடைய பாஷா எனக்கு மட்டும் நான் தெரியும். எப்படி இப்ப நான் சொல்றேன் பார். அப்படியே இந்த பூலத்துக்கும் இந்த பாதாள உலகத்துக்கும் நான் தான் நடமாட்டம். எப்பா நடமாட்டமா இருந்து தடமாட்டமா இல்லையா கூட போறேன். எனக்கு தான் இப்ப சொல்றேன் பார். சரி போ உன் பாசு தான் தெரியும். போகும் இந்த காலை கொஞ்சம் அகலமா விரிச்சு வை. எங்க எப்பயுமே இந்த போகும் உட்கார்னா அப்படியே படுத்துக்கு நோட்டிட்டு போயிடுவாரு. கோவத்தை பார்த்தா என்ன பண்ணுவேன்? நீங்களும் தாய் குளம் தான். கம்பல் போட்டுக்கிறீங்க. இவன் முகத்தை பாரு, நாங்களா அந்த வாயை பாரு. 7 பெண்களும் எவ்வளவு அழகா இருக்கா? என்ன அந்த ஆளு இந்த போகுது எப்படிதான் அர்ச்சனை போய் எப்படிதான் கட்டணும் தெரியல. என்கிட்ட ஒரு ருசி இருக்கு. என்ன ருசி இருக்குது அவங்ககிட்ட மட்டும்? மாதர் கோலம்மா நீ மாமுத்து மாணிக்கா எம்மா லட்சணமா பார்த்து என்ன லட்சணத்துல இருக்கிறாவ? இவன் மாதர் குலத்துக்கெல்லாம் மாணிக்கம், இந்த வகையில மாணிக்கம். அது உங்களுக்கு தெரியாதா? ஒரு பெண்ணா பூமியில பிறந்துட்டா எப்படித்தான் இருக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தவன் எங்க அக்கா. ஆமா, இப்படிதான் இருக்கணும். இப்படிதான் இருக்கணும். பூமியில ஒரு பொண்ணா போறதா? ஆமா, என்ன பூல போடுறாங்களோ பூரி வச்சுட்டு வெளில விளையாடுன. பையா நாங்க எங்க அக்கா 8 பேரும் பின்னாடி பேசுறது 12 வருஷம் ஒரு முறை கங்கா கௌரி பூஜை செய்வது. இன்னைக்குதான் வந்துச்சு கங்கா கௌரி பூஜை அப்படின்னு அரிசி வச்சு அரிசி இல்ல நெல்லு குத்தி நெல்லு வேச்சு நெல்லு குத்தலான்னு ரைஸ் மில்லுக்கு போனோம். ரைஸ் மில்லுக்கு ஏற்றி பண்ணீங்க. ரைஸ் மில்லுக்கு ஏற்றி போய் அந்த டபாரால கொட்டிட்டு அந்த சால்ல கொட்டி அலாரத்துல தூக்கி கொட்டலான்னு போனேன். இந்த சாலை தூக்கி அலாரத்துல கொட்ட போறேன். அங்க ஒருத்தர் ஜாயிண்ட் பில்ட் ஆட்டுக்குது. அந்த மோட்டருக்கு அந்த அலாரத்துக்கு எனக்கு தெரியாது. நம்ம தூக்கி இப்படி கொட்டவும் அந்த பில்ட் அறுத்துன்னு அப்படியே வயசுல போயிடுச்சு. ஆமா, அப்படியே ஆமா ரத்தம் தானே வந்துருக்கணும். அதுதான் வெள்ள விளையாடு. நான் கவனிக்கா முட்டை சீவு பிடிச்சிச்சு. மொட்டை பையா எவனா ஜாவிட்டு தச்சுக்கலாம் பாரு. உனக்கு 2 நாளே அக்கா உன் பாடத்துக்கு கோடி வணக்கம். நல்லா நீ சுகமா இரு. நல்லா இரு.
சரி அக்கா நம்ம கும்பலா கூட்டிட்டோம் எட்டு பேர் வந்திருக்கு. ஆமா. எத்தனை பேர் ஏதோ நில்லு எல்லாம் இருக்குடி எல்லாம் இருக்கு செக் பண்றேன் 8 7 6 5 4 3 2 1 என்ன கையில போட்டுக்கிட்டு வா. 1 2 3 1 2 3 8 பேர் இருக்கு அக்கா ஆமா, 8 பேர் வந்திருக்குமே. சொல்லு. 8 பேர் வந்துருமே நம்ம தாலி இறங்க போறோம் ஏய், தாலியா இருக்கு. இதேதான் உன் வாயில வருமா? மாங்கல்ய நிலைக்க அண்ணன் பிடிக்க மாங்கல்ய நிலைக்க பூஜை செய்யப்படுகிறது பாப்பா. மாங்கல்ய பூஜை செய்ய வந்திருக்கிறோம். ஆமா இப்ப வந்துட்டோம் இப்ப பொங்க வைக்க போறோம் வைக்கணும். போலாமா? உங்களுக்கு போற மாதிரி அடி வாருங்க அடி தங்கைகளாம் கங்கா பூஜை பூஜை செய்ய வேண்டும். அவங்க அடுப்பு அவங்க பொங்கல் நேரம் வைக்க இது வேண்டும். முதல்ல பூசை கூட இறக்கி வைடி. ஆமா. இறக்கி வச்சாச்சு. ஏய், ஆனா ஏற்கனவே ஓஹோ இருக்கிற பாரு போகவதி. போகவதி. இந்த அடுப்பு சண்டை தான் முன்ன சண்டை வரும். பெரிய சண்டையாகுது. அதனால என் அடுப்புக்கு நான் கட்டி வச்சேன். அடுப்பு வெட்டி வச்சுட்டேன். பாப்பா அதுக்கு பக்கத்துல எனக்கு அடுப்பு நீ அடுப்பு கட்டி வச்ச. பொங்க மரம் என்னுடைய அடையாளம். சரி விடு. என் அடுப்பு வேப்ப மரத்துங்க என் அடுப்பு வெட்டி வச்சிட்டேன். சரி. நீங்க இந்த மாதிரி எல்லாம் சண்டை அடிப்பு சொல்லிட்டு தான் போன வருஷமா ஒரு ஆள் அடையாளத்துக்கு வச்சு போனேன் யாரு அவ? யாரு அவன்? ஏதோ ஐயா ஓ என் அடுப்பு எது நேரம் இருக்குதா அடையாளம் அடையாளம் பாத்து ஓ சபார்டா இதுக்கு நேரா இருக்கு பாரு. எங்க அடுப்பு அடையாளம் இதுக்கு நேரா இருக்கு பாரு. எங்க அடுப்பு காட்டியா அடுப்பு காட்டியா அப்புறம் விறகு சேர்த்து விடா ஏய் எல்லாம் புட்ரோஸ் சரி அக்கா பொங்க வைக்கணும் சரி பொங்க வச்சாச்சு. நான் ஏலக்காய் முந்திரி பருப்பு நித்து போட்டு நான் வெண்பொங்கல் வச்சுட்டேன். ஆமா பொங்க வச்சாச்சு. வச்சாச்சு. நானும் பால் பொங்கல் வச்சிட்டேன். வச்சிட்டோம். நீ எட்டாடி பொங்கல் வச்ச? நான் பருப்பு பொங்கல் வச்சிட்டேன். வச்சாச்சு. நானும் பொங்க வச்சிட்டேன் அழகு கொட்டி நசுக்கி போட்டு வச்சு அது யாரு கிடையாது? ஏன் காலாடி தடி வேணுங்க உனக்கு பாலாய் ஊத்துறோம் ஞாபகம் வச்சுக்க. தெரியாது ஒண்ணு. சரி சரி அக்கா பொங்க வச்சாச்சு. நம்ம கல்பனை வச்சு கையெழுத்து கும்பிடலாமா? கும்பிட்டாச்சு அக்கா இன்னைக்கு தான் ரொம்ப வருஷம் அப்புறம் கும்பலா குடிக்கிறோம் நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமே என்ன விளையாட்டு ஐயா நின்னுகோ. என்ன விளையாட்டு விளையாடலாம் குச்சாட்டாளமா குச்சாட்டு போ குச்சை உடச்சிரும் போ ஏக்கா நம்ம கும்மி அடிக்குமா கும்மி அடிக்கணும்னா யாரு பாட்டு பாட்டு? நான் பாடுவேன் நான் பாட்டு பாடியே சென்னை மாநகராட்சியில கவர்மெண்டே பார்த்து பரிசு கொடுத்துச்சு பரிசு வாங்கிறோம். கலைவாணர் அரங்கம். என்ன எடுத்து கொடுத்தாங்க உனக்கு ரெண்டு செருப்பு எடுத்து காதுல பார்த்தாங்க சரி வா கும்மி அடிக்கலாம் பாட்டுக்கு மத்தல அடிப்பானா ஐயா என் பாட்டுக்கு மத்தல அடிப்பியா முயற்சி பண்ணி பாக்குறேன் அலமரத்தை பாரு அடிமரத்தை வேற பாரு அலமரத்தை பாரு அடிமரத்தை வேற பாரு அலமரத்தை பாரு அடிமரத்தை வேற வேப்ப மரம் மாட்டேங்குது இது அந்தாண்டு இருக்குது புன்னை மரம் புன்னை மரம். ஏண்டி இவ ஆலமரத்தை பாரு அடிமரத்தை வேறு பாரு. ஆலமரத்தை பாரு அடிமரத்தை வேற பாரு. அங்க போய் பாக்காத இந்த ஊரு மைனர் 4 பசங்களை போய் கடப்பரை விட்டு கிளம்பி பாரு நீ தாடி பாடு பாட்டு நீ பாப்பா இல்ல பாட்டுல சீசா உடச்சு விட்டுற நீங்க அலமரத்தை பாரு அலமரத்தை பாரு அடிமரத்தை அலமரத்தை பாரு அடிமரத்தை பாரு அலமரத்தை பாரு அடிமரத்தை குழம்ப பாரு போடுதுனாச்சே தலைக்கார குண்டு சுத்த வைத்த பாரு அவன் ஒரு புண்ணாச்சே பாட்டு பாருனாக்கா குழம்ப பாரு போடுதுனாக்கு ஊருக்கே திருப்போம் அவன் என்னடி பண்ணாங்க? பாடு போற புண்ணாக்கு நம்ம எல்லாம் இப்ப
குனிஞ்சு அடிச்சோம் இப்ப நிமிர்ந்து அடிக்குமா பட்டாடே கட்டிக்கிட்டு கட்டி விடலாம் கூப்பிடுங்கடே அடிப்பட்டாடவே கையில் தட்டி கொண்டாள் அம்மன் கையில் சூழமை எட்டி கொண்டாள் பட்டாடவே பட தட்டி கொண்டாள் அம்மன் கையில் சூழமை எட்டி பூஜை போயிட்டு இன்னைக்கு தாண்டி பின்னாடி மாவு வாங்கினது போட்டு புதுசு புதுசா காணாடி அக்கா ரெண்டு நெக்லஸ் அது இல்லடி கோடா அது இல்லடி அது இல்லடா பையா ஆரமா அது இல்லடா பையா செட்டு நகையா இன்னைக்கு தாண்டா பையா புதுசா வாங்கினது போட்டா பையா அப்புறம் என்னதான் தோச்ச படல இருக்குமே முந்தானி காணாடா பையா அடி முந்தானி தெரியாதா குந்தானி முந்தானி தெரியாதா குந்தானி பொண்ணா அடி முந்தானி தெரியாதா குந்தானி பொண்ணா அடி பால் வாளாய் இந்த மீது முந்தானி எங்க சொருவணும் உனக்கு எங்க சொருவு வந்து அங்க சொருவி நம்ம கும்பி அடிக்கணுமா ஆமா எங்கடியா சரி எங்கடி இன்னொருத்தர காணா ஐயோ ஏண்டி போய் இவ்ளோ கோபப்படுற பாப்பா கோபப்படாதே சரி சின்னல தேடி பாரு தேடி கூடு பாரு கூடு பாரு போடி மின்னலலே நல்லா ஏறில சிலேபி கொண்ட வாய் தர வந்து தர அடியோ தங்க மின்னல் வாடி வாடிச்செல்லாம் வாடியம்மா வாடி பாப்பா சொல்ற பாப்பா போக நாளைக்கு பாரு சாந்தில இருந்து ஓடி வந்தா ஏண்டி பாப்பா ஏண்டி மின்னல் வாடி பாப்பா ஆடி மாட்டமான உந்தன் முகம் நாட்டமா ஏறி போயிடா நாட்டமா ஏறி போயிடா ஏண்டி பாப்பா ஏய் நாங்க 8 பேராச்சே நம்ம 8 பேருக்கு ஒரே ஆம்பளையா நீ எல்லாத்துக்கும் சின்னவளாச்சு எல்லாத்துக்கும் சின்னவளாச்சு எம்மா சந்தோஷமா வரலாம் இந்த கங்கா கவரி பூஜைக்கு என்னென்ன மாலையும் அறிவெல்லாம் போட்டு வரலாம்ல என்னன்னு சோகமா முன்னாடி பாப்பா ஒரே வாட்டமா சோகமாக இருக்கிற எவ்வளவு அழகா இருக்கிறோம் பாண்டாக்கா என்னடி சோகமா இருக்கிறா ஏண்டி சோகமா இருக்கிற என்னை தாலி கட்டி என் கணவர் 9 வருஷமா என்ன தாலி கட்டி விட்டு வந்து பாக்கல அதனால எங்க அப்பா என்ன சொன்னாரு அந்த மின்னலே சிவன் பூஜை செய்தார் 48 நாள் பூஜை செய்தார் 48 நாள் ஒரு மண்டலம் பூஜை செய்தார் கணவர் வந்துருவாருன்னு சொன்னாரு அதே போல பூஜை செய்தேன் வீட்டுக்காரர் வந்துட்டாரு சாந்தா குட்டி போய் அங்க போய்க்கலாம் பாரு வந்தாரா நான் என்ன சொன்னேன் இருங்க இன்னும் 15 நாளைக்கு தான் இருக்குது பொறுங்க அப்படின்னு சொன்னேன் பொறுக்கல அந்த ஆளு பொறுக்க மாட்டாரு பொறுக்கல அதனால என்ன பிடிச்சு இழுத்தாரு நான் அவரை பிடிச்சு தள்ளும் பாரு பிடிச்சு தள்ளும் பாரு அவரு நெத்தில அருகால நெத்திப்பட்டு காயப்பட்டு முன்காயம் பட்டு அப்பவே சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாருக்கா என்ன பாப்பா முன்காயம் பட்டுட்டாரா ஆமா கோவப்படாத காயப்பட்டாரா அப்புறம் என்ன சொல்லிட்டு போனாரு போகும்போது என்ன சொன்னாரு
இந்த 32 அழகோடு இந்த மின்னலொளி அரண்மனைக்கு வருவது இல்லை அப்படி என்று அவன் மாமா கோபாலகண்ணன் மீதும் தங்க அக்கா பாஞ்சாலி மீதும் அவர் அண்ணன் தர்மர் மீதும் சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாரு. சத்தியம் பண்ணிட்டாரா? ஆமா. ஏண்டி அதனால அப்படி சத்தியம் பண்ணாரு, போகும்போது என்ன சுத்தி போனாரு? அதுவும் 32 அழகோடு வரமாட்டாங்க. இல்ல எனக்கு பொண்டாட்டியா இல்ல, எனக்கு என்ன கண்ணி என்ன இருக்கிறா, நாகக்கண்ணி இருக்கிறா, எனக்கு போகவதி இருக்கிறா, அதோ சித்தாங்க இருக்கிறா, நாகக்கண்ணி இருக்கிறா, இத்தனை பேருக்கு போயிட்டு போறேன்னு போயிட்டா இருக்கா. அவருக்கு ஆசை பொண்டாட்டி நானு. நான் இப்படி இருக்கும்போது நீ போய் ஆம்னா சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க. என் ஆம்னா எனக்கு எங்க வீட்டுக்கு வரணும், அதுக்கு வழி சொல்லுக்கா. அதுக்கு வழி என்ன வழி? நமது அண்ணன் கோபாலக்கண்ணனை ஏற்றி பூஜை செய்தால் அதுக்கு தக்கந்த வழி சொல்லுவார். இப்படியாக பாஞ்சாலி கோபாலகன் அழிக்க கோபால கண்ண தர்ப்பா